நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே, மகிமை இயேசுவே மகிமை இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பே இயேசுவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மை விட்டு விலகாமலும் உமக்கு எதிராக பாவம் செய்யாமலும் என்னை நீர் தடுத்து ஆட்கொண்டதற்காக நன்றி தகப்பனே. ஜீவனுள்ளவரே உம்மை துதிக்கிறேன். ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உம்மை துதிக்கிறேன். ஒப்பற்ற செல்வமே உம்மை துதிக்கிறேன். அருகாமையில் இருந்து ஆலோசனை தந்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன். பாவம் அனைத்தையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன். வெண்மையும் சிவப்புமானவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. இயேசுவே நற்கருணை நாதரே, சரீரத்தோடும் ஆத்மத்தோடும் தெய்வீகத்தோடும் திரு ரத்தத்தோடும் எங்கள் முன்பாக வீற்றிருக்கிற தெய்வமே உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூர்ண இருதயத்தோடு பூர்ண பலத்தோடு பூர்ண ஆத்துமத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிற உம் ஜனங்கள் மேலுடைய அபிஷேகத்தை பொழிந்தருளும். உம் பிள்ளைகள் மேலுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, நீர் கல்லோ மரமோ அல்ல, பேசுகின்ற தெய்வம் நீர். கல்லோ மரமோ அல்ல, உயிர் கொடுக்கிற தெய்வம் நீர். கல்லோ மரமோ அல்ல, எங்களை சுமக்கிற தெய்வம் நீர். கல்லோ மரமோ அல்ல, நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம். உத்தமம் உள்ளவரே, உயிரளிப்பவரே, ஆண்டவரே, அன்பே உருவானவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிப்பது எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தம் சுவாமி. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே, 1000 நாட்கள் வேறிடத்தில் இருப்பதை விட உம் சமூகத்தில் ஒரு நிமிடம் இருப்பது மேலானது. அடைக்கலான் குருவியை பாருங்கள், அது உம்முடைய தேவாலயத்தில் கூடு கட்டி வாழ்கிற பாக்கியத்தை கொண்டு இருக்கிறது. ஆகவே 1000 நாவுகள் போதாது சுவாமி. உம்மை துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாது. இன்னும் ஒரு படி மேல போய் அவர் சொல்கிறார், உம்மை துதிக்காத நாவு என் நாவு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக இருந்து பிரயோஜனம்.
கடவுளுக்கென்று பயன்படாத என்னுடைய வாழ்க்கை, கடவுளை புகழாத என்னுடைய வாழ்க்கை எதற்கு? கடவுளுக்கு பயன்படாத என்னுடைய செல்வங்கள் எதற்கு? கடவுளுக்கு பயன்படாத இந்த உடலும் உன் உடலும் இந்த உயிரும் எதற்கு? ஆகவே நாம் எப்பொழுது தெலுங்கில் சொல்வார்கள் தன்யம் அப்படின்னா இந்த பிறப்பின் பயனை அடைகிறோம் என்றால் நாம் நம்மை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற பொழுது, நம் ஒவ்வொரு அவயங்களையும், நம்முடைய மனதையும், இருதயத்தையும், ஆன்மாவையும், ஆவியையும், இன்னும் நமக்குள்ளது அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்வதில் தான் நமக்கு ஆனந்தம். அல்லேலூயா. ஒரு அலுவலகத்தில் ஒரு மனிதரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க வேலைக்கு. அப்போ அவருடைய வேலை என்ன? அவர் தன்னுடைய வேலையை செய்வதற்காக அங்க வரவில்லை. அங்கே தனக்கு வேலை கொடுத்த அதிகாரியினுடைய சொல்லுகிற வேலையை செய்வதில் தான் இவருடைய பொறுப்பு. அதிகாரி சொல்கிற வேலையை செய்து முடிப்பதில் தான் இவருக்கு மகிழ்ச்சி. வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்தில் நீங்கள் போனது வேறு எதற்காகவும் இல்லை, கடவுளுடைய சித்தத்தை, அந்த அதிகாரியுடைய சித்தத்தை செய்வதற்காகவே. நாம் கூட இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய நாவு உம்மை துதிப்பதாக, என் இருதயம் உம்மை நினைப்பதாக, என் கரங்கள் உமக்கு சப்தம் எழுப்பி உம்மை மகிமைப்படுத்துவதாக, நாட்டியம் செய்து நடனம் செய்து நான் உம்மை ஆராதிப்பேனாக என்று சொல்லி பாடி ஜெபிப்போமா? நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இந்த பாடலை தியானித்துக் கொண்டு நீங்கள் பாடுங்கள், ஆண்டவரை ஆராதிங்கள், அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. சேர்ந்து பாடுவோம். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. புலர்ந்திடும் நன்னாளை பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உன்னை பாடுவேன். புலர்ந்திடும் நன்னாளை பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உம்மை பாடுவேன். நதியதன் அலை பாடும் சங்கீத மேகம் குளிர் காற்றில் இணைந்து உம்மை துதிப்பேன். நதியதன் அலை பாயும் சங்கீத மேகம் குளிர் காற்றில் இணைந்து உம்மை துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வரும் என்று ஆவலாயாவரும் நோக்குகிறோம். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வரும் என்று ஆவலாயாவரும் நோக்குகின்றோம். வானமேகங்களில் நீர் வரும் மன்னாலே வானோர்களோடுமை துதிப்பேன். வானமேகங்களில் நீர் வரும் மன்னாலே வானோர்களோடுமை துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு
இருந்தென்ன பயனோ நாதா. தேவாவும் மகிமைக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ தேவா. இறைவாகும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. எண்ணி வாழ்வதும் எதற்கோ தேவா. இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு துதி சொல்லுங்க. ஆண்டவருக்கு துதி சொல்வதற்கு குரல் அவசியம் இல்லை, ராகம் அவசியம் இல்லை, தாளம் அவசியம் இல்லை. அவரை அன்பு செய்து நீங்கள் உச்சரிக்கிற ஒவ்வொன்றும் ராகம் தான். நீங்கள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வரிகளும் கவிதைகள் தான். நீங்கள் ஆனந்த கண்ணீரோடு அவருக்கு செலுத்துகிற ஒவ்வொரு துதிகளும் மேக ஸ்தம்பத்தில் ஊடுருவி அது தேவனை சேரும். ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, காண்கிறவரே, காப்பவரே, என்னை பாதுகாப்பவரே, உம்மைக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்துதிக்கிறேன். என்னை வாழ வைப்பவரே உம்மை துதிக்கிறேன். எனக்கு விடுதலை தருபவரே உம்மைக்கு துதிக்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மை துதிக்கிறேன். என் கண்ணீரை காண்பவரே உம்மை துதிக்கிறேன். எனக்கு சமாதானத்தை தருகிறவரே உம்மை துதிக்கிறேன். என் புலம்பலை அகற்றுபவரே உம்மை துதிக்கிறேன். என் பிரச்சனைகளை தீர்ப்பவரே உம்மை துதிக்கிறேன். எனக்கு ஆற்றலும் பலமானவரே உம்மை துதிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறேன். என் எதிராளிகள் முன் என்னை பெருமைப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன். என் எல்லைகளை விசாலமாக்குபவரே உம்மை துதிக்கிறேன். என் பெயரை மேன்மைப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன். என்னை தாங்குபவரே, என்னை தப்புவிப்பவரே உம்மை துதிக்கிறேன். உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன் சுவாமி. அப்பா, எனக்குள்ளதெல்லாம் சேர்த்து உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன் சுவாமி. எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் உம்மை துதிப்பது சுவாமி. தூதர்களோடு உம்மை துதிக்கிறேன், வான்படைகளோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறேன். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். சேனைகளின் தேவனை உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரத்தில் இப்படி நினைப்பது உண்டு. ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் வரத்தை கொடுத்ததனால் அவன் 150 பாடல்கள், திருப்பாடல்களை எழுதினார். ஆகவே எனக்கு அந்த வரம் இல்லையே என்று நினைப்போம். இல்லைங்க, அது எவ்வளவு தவறு தெரியுமா? பிள்ளைகள் பெற்ற ஒவ்வொரு தாயையும் கேளுங்கள். அந்த தாலாட்டு யார் சொல்லிக் கொடுத்தது? குழந்தையை தூங்க வைப்பதற்கு அவர் பாடுகிற பாடலுடைய ராகத்தை யார் சொல்லிக் கொடுத்தார்? அல்லது குழந்தை தோள் மீது தூக்கி கொண்டு சுமக்கிற தகப்பன் ஒரு மௌனமாக ஒரு சப்தத்தை எழுப்புவாரே, அந்த சப்தம் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் கொடுக்கிறதே, அந்த சப்தம், அந்த ராகம், அந்த வார்த்தைகளை யார் கொடுத்தது? நீங்கள் கடவுளை அன்பு செய்வீர்கள் என்றார், அவர் செய்த நன்மை தரங்களை நீங்கள் நினைப்பீர்கள் என்றார், இத்தனை குற்றங்கள் செய்தோம், இத்தனை பாவங்கள் செய்தோம், என்னை மன்னித்து நான் இருக்கிறபடியே நீ அன்பு செய்கிறாரே, நான் காட்டி கொடுக்கப்படாதவாறு இது நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தாரே, மருத்துவமனைக்கு என்னை கொண்டு சென்ற பொழுது பிணமாய்த்தான் வருவேன் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள், ஆனால் நான் உயிரோடு வந்ததற்கு அவர்தானே காரணம். என் கடன் பிரச்சனை நான் மூழ்கிய பொழுது இனி அவன் எழமாட்டான், இனி அவன் தொழில் நடக்காது என்று சொன்ன பொழுது என்னை எழ வைத்தவர் அவர்தானே. மலடி என்று சொல்லப்பட்ட எனக்கு பிள்ளைகளை கொடுத்தது அவர்தானே. எனக்கென்று யாரும் இல்லாத பொழுது எனக்கென்று குடும்பத்தை கொடுத்தது அவர்தானே. வாழ்க்கை கொடுத்தது அவர்தானே. என் தாகத்தை தீர்த்தது அவர்தானே. என் பசியை ஆற்றியது அவர்தானே. என் உற்ற நண்பனாய் என்னோடு வந்தது அவர்தானே என்றெல்லாம் ஆண்டவருடைய
அன்பை குறித்து ஒருவர் தியானிக்கிற பொழுது பாடல்கள் தானாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்த்துகிற ஒரு பாடல். இயேசு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உடனே அவங்க நாவில் வரும், உச்சரியுங்கள். ஒரு தாய் மறந்தால் மறக்க மாட்டேன், அக்னியின் நடுவில் நடந்தாலும் நீ தீர்ந்து போக மாட்டேன், உலகம் முடியும் வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒன்று ஞாபகம் வருகிறது அல்லவா? அது போலத்தான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி அவரை அன்பு செய்வது ஒரு ரொம்ப ஆழமான ஆராதனையாக இருக்கும். அது விசுவாச அறிக்கையாக இருப்பதனால் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அதற்குரிய அபிஷேகம் மிக பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த பாடலை அப்படியாக நாம் பாடி ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பிக்கொண்டு இந்த பாடலை பாடும். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். ஏசப்பா சொல்றார், உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் அருகில் இருக்கிறேன், உன் நண்பன் இயேசு நான் அருகில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும் பரிவுடனே தேடினால் அணைத்துக் கொள்வேனே, உன்னை பரிவுடனே தேடினால் அணைத்துக் கொள்வேனே. பாவியாக நம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும், அது எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும், திரும்பி வர முடியாத பிரதேசத்திற்கு போனாலும் அங்கே நம்மை தேடி வந்து நம்மை அன்பு செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், பாவியாய் எனது அன்பை மறந்து நீ சென்றாலும் பரிவுடனே தேடினால் அணைத்துக் கொள்வேனே, உன்னை பரிவுடனே தேடினால் அணைத்துக் கொள்வேனே. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள். சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேனே, உன்னை அன்னையாய் அரவணைத்து காத்திடுவேனே. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், அருகில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசு நான் அருகில் இருக்கிறேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை நீதி வாழ்வினில எதிர்ப்பு நிதம் வந்தாலும் நாம் நல்லாதான் இருப்போம், நீதியோடு தான் வாழ்வோம். நம்மை உலகம் ஏய்க்கும், தவிர்த்து ஒதுக்கிவிடும்,
பழி சுமத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு சொல்கிறார், உண்மை நீதி வாழ்வினிலே எதிர்ப்பு நீதம் வந்தாலும் உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேனே, உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேனே, உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன், உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் உடன் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசு நான் அருகில் இருக்கிறேன், உன் நண்பன் இயேசு நான் அருகில் இருக்கிறேன். அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா நன்றி ஐயா, அல்லேலூயா போற்றி இயேசுவே, அல்லேலூயா வாழ்க இயேசுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, மகிமை இயேசுவே, உமக்கே நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை விட்டு விலகாதவரே நன்றி, என் நண்பரே நன்றி, என் நண்பரே நன்றி, நீதி எனக்கு வழங்குபவரே நன்றி, எனக்கு எதிராக குற்றங்கள் சுமத்தப்பட்டால் அதிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவியாக என்னை மன்னிக்கிறவரே நன்றி அப்பா. சோதனை வேதனை சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை தூக்கி சுமந்தவரே நன்றி. இப்பொழுது இருக்கிற துயரத்தை அகற்றி எனக்கு விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி. இந்த ஆராதனை நேரத்தில் என்னை தொட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. என்னுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் என்னோடு இருக்கிறீர் என்று மீண்டும் எனக்கு உறுதி தருவதற்காக நன்றி. உடைய பரலோக அக்கினி என்னை நிரப்புவதற்காக நன்றி. உடைய பரலோக அபிஷேகம் என்னை மூடுவதற்காக நன்றி. என் பிள்ளைகள் மேல் வந்திருக்கிற பழி பாவங்களை நீக்குவதற்காக நன்றி. என் துயரங்களை நீக்குவதற்காக நன்றி. உடைய பிரசன்னத்தினால் அனைத்து வெற்றி கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை தருவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை வேளையிலும் இயேசுனுடைய இதயம் நம்மோடு சில காரியங்களை பேச ஆசைப்படுகிறது. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பாரத தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடிய பொழுது ஒவ்வொரு படைப்பிரிவினரும் ஒரே மாதிரி கைகளையும் கால்களையும் அசைத்து நம்மை பிரமிப்படைய செய்வார்கள். எந்த ஒரு முக்கியமான துறையிலும் அலுவலகத்திலும் எங்கும் அந்த நிறுவனத்திற்கென்று அந்த தேசத்திற்கென்று அந்த பிரிவுக்கென்று ஒரு ஒழுக்க லிஸ்ட் இருக்கும், ஒழுங்குமுறைகள். ஆகவே நீ அப்படி ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாயா? What is the timetable of your life? உனக்கென்று நீ வகுத்திருக்கிற ஒழுங்குமுறைகள் என்ன? ஆகவே குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்பாக ஹைதராபாத்தை சேர்ந்த சிந்து என்கிற ஒரு மகள் ஒலிம்பிக்கில் பேட்மிண்டனில் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. கோல்டு மெடல் எடுக்கல, இருந்தாலும் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அப்பொழுது அந்த பலமும் சக்தியும் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவள் தன்னுடைய கோச்சை, பயிற்சியாளரை கையை காட்டினார். அந்த பயிற்சியாளரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார், குறிப்பிட்ட 6 மாதங்களாக நான் மிகுந்த ட்ரைனிங் கொடுக்கிறேன். 12 மணி நேரமாக அவள் விளையாடும்படி செய்கிறேன். செல்போனை தொடாத அளவுக்கு கட்டளையிட்டேன். அவள் விரும்பி சாப்பிடுகிற ஐஸ்கிரீம் தொடாதபடி பார்த்துக் கொண்டேன். அப்படித்தான் ஒரு வெற்றியை வாழ்க்கையில் அடைய விரும்புகிறவர்கள்
கண்டிப்பாக நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? ஒழுக்கம் என்பது ஒரு சாவியை போன்றது. ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா ஒழுக்கம் சாவி போன்றது. அது ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல். இறைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க தொடங்குவீர்கள் என்றால் கடவுள் என்ன சொல்றார்? இன்று நான் உனக்கு விதிக்கும் நீதி முறைகளை, நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தால் பின்வரும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து தங்கும். கடவுள் என்ன சொல்றாரு? குறிப்பிட்ட இலக்கில் ஓட்டப்பந்தயத்தை ஓட வேண்டும். பவுல் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அடைவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறையில் நான் ஓடுகிறேன். இந்த ரிலே ரேஸ் என்று சொல்வார்கள். 6 பேர் 7 பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைந்த பிற்பாடுதான் அந்த முதல் குறுகியல் வட்டத்திற்குள் வரலாம். அதற்கு முன்பாக தங்கள் ஓடு பாதையிலிருந்து இங்க வந்துட்டா நல்லா இருக்குமே என்று வந்தால் அது ஃபவுல், அது தவறு. அவர்கள் நீக்கப்படுவார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த லைனுக்குள் ஓடுங்கள், அந்த ஒழுங்குமுறைக்குள் ஓடுங்கள். இந்த ஒழுங்குமுறையை தாண்டி அடைய வேண்டிய இலக்கை அடைந்தாலும் டிஸ்குவாலிஃபைட், நிராகரிக்கப்படுகிறார். ஆகவேதான் பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் உலகத்திற்கெல்லாம் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்து அனைவருக்கும் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு நான் என் உடலை என்னை நான் அடக்கி ஆளாவிட்டால் ஆண்டவர் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுவார். ஆண்டவரே நான் போதிச்சனே, ஆண்டவரே நான் அற்புதம் செஞ்சனே, ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் பண்ணனே, எது செய்தாலும் நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் உடலை தூய்மையாக காக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனைவியாக, கணவனாக, பிள்ளைகளாக எந்தெந்த ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்திற்குரிய ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகி நம்முடைய ஒழுங்கு என்ன? 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகளை மனப்பாடமாய் இப்போது சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகளை கேளுங்கள், சொல்ல முடியுமா? பெரியவர்களை கேளுங்கள், சொல்ல முடியுமா? ஆனால் இந்த மாதம் எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது, அந்த படத்தில் வருகிற பாடல் என்ன, ஹீரோக்களுடைய பெயர் என்ன, அவருடைய மனைவியருடைய பெயர் என்ன, அவருடைய பிள்ளைகளுடைய பெயர் என்ன, செலிபிரிட்டிஸ் யார் என்பது எல்லாமே நமக்கு அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நேரம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனால் நீ ஒழுங்கின்படி ஓடலனா நித்திய வாழ்வு இல்ல, டிஸ்குவாலிஃபைட் அப்படி ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஒழுக்கம், அந்த ஒழுங்கு என்ன? 10 கட்டளைகள். அவற்றின் முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு ஒரு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. கோயிலில் கடவுளை பாடி ஆராதித்து விட்டு நமக்கு தெரிந்த பழக்க வழக்கங்களையும் தெய்வங்களையும் நாம் கும்பிட்டு கொண்டிருப்போம். கல்லினாலும் மண்ணினாலும் செத்தைனாலும் செய்யப்பட்டதை கடவுள் என்று சொல்லி மிருகங்களையும் பறவைகளையும் ஊர்வனவற்றையும் உயிருள்ள கடவுளுக்கு சமமாக வைத்து அவரை அவமானப்படுத்துவோம். அவர் உருவம் இல்லாமல் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். ஆகவே இன்று நாளில் இந்த சத்தியத்தை தியானிப்பது மிக அழகு. உங்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள். உன் கடவுளாகிய தேவனுடைய திரு நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாய். மற்ற நாட்கள் எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் ஓடி போனோம், அது சாவான பாவம். ஆண்டுகிட்டு ஓடு,
நேரத்தை அவருக்கு கொடுக்கும். இந்த 6 நாட்கள் எங்களை காத்தீரே, வருகிற 6 நாட்களும் எங்களை காத்தருளும். உன் வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய தயவு, உடைய கிருபை என்று சொல்லி அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற தினம் அது. அன்று நாம் அதை தவறிவிட்டோம் என்றால் எல்லாம் போய்விடும். கடவுளுடைய திருநாமத்தை வீணாக உச்சரிக்காதிருப்பாயாக. அவருடைய நாமத்தை சொல்லி பாடி 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 புனிதம் அடைய வேண்டும். ஒருவேளை புனிதமாய் மாறுவதற்கு அவருடைய பெயரை உபயோகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் பெயர் இழிவுபடும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. எல்லா ரீல்ஸ்லையும், எல்லா சினிமாவிலையும், எல்லா ரவுடிஸ்லையும், எல்லா பாவத்தில் இருக்கிற கழுத்துல சிலுவை தொங்கிட்டு இருக்கும். அது ஃபேஷன். சிலுவை என்பது ஃபேஷன். ஜெபமாலை என்பது ஃபேஷன். அந்த சிலுவை என்றால் என்ன தெரியாது. ஜெபமாலை என்பது என்ன தெரியாது. உத்தரியம் என்பது என்ன நமக்கு தெரியாது. திருவிழாக்களில் எல்லா கடையிலும் 10 ரூபாய் கொடுத்தா அது கொடுக்கறதுனால, கலர் கலரா இருக்கிறதுனால எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறோம். அது அப்படி அல்ல. சிலுவையை அறைகிற பொழுதே, அணிந்து கொள்கிற பொழுதே, என் உடலை நான் சிலுவையில் அறைந்து விடுகிறேன் என்று அர்த்தம். நான் எனக்கு சொந்தம் அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று அர்த்தம். ஆகவே அன்புக்குரியவர்களை, தந்தையும் தாயும் கனப்படுத்துவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, மோகப்பாவம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகள் சொல்கிறது. அதில் இந்த 10 கட்டளைகளின் ஒழுங்கின்படித்தான் நான் ஓட வேண்டும் என்று திருச்சபை போதிக்கிறது. இதை மீறுகிற யாரும் எவனும் எவனும் பரலோகத்தை சேர்வதில்லை. இந்த உலகத்தில் மிக உன்னதமான பொறுப்பில் இருந்தாலும் அது அவர்களை பரலோகத்தில் சேர்க்க போவதில்லை. எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சேர்க்க போவதில்லை. தான தர்மங்களை வாரி இறைத்து ரகசியமாக பாவத்தில் இருப்பதனால் அது ஏற்கப்பட போவதில்லை, கண்டுகொள்ள மாட்டார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அது துவாரம் என்று சொன்னேன், சாவி என்று சொன்னேன். இதன் மூலம் உங்கள் ஆசீர்வாத கதவுகளை நீங்களே திறந்து கொள்ள முடியும். பேசலாம். குடல் வெந்து போச்சு, டாக்டர் கேட்கிறார், குடிப்பியா? நுரையீரல்லாம் பொக்கல் பொக்கலா சந்து சந்தா கிடக்கு. சிகரெட் குடிப்பியா? அம்மா. இங்க எல்லாம் ஒரு மாதிரி கேன்சர் மாதிரி வந்திருக்கு, பான் படப்படுவியா? ஆமா. ரகசிய வியாதி ஒன்று உடல்ல வந்திருக்குப்பா, தவறுகள் இழைத்தாயோ? ஆமா. எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் சாப்பிடுவது. உடலில் ப்ராப்ளம் வந்திருக்குப்பா, சுகர் வந்திருக்கு. அப்ப சுகர் வியாதிக்கு சொல்றாங்க, நீங்கள் உங்கள் வாழ்வியல் முறையை திருத்திக் கொள்வதனால் அதை கட்டுப்படுத்தலாம். எவ்வளவு அழகா முடிக்கிறாங்க பாரு. சிறைச்சாலைக்கு சில பேரை கொண்டு போவாங்க. நன்னெறியாக நடந்து கொண்டால், நன்னடத்தைக்காக அவர்களுக்கு முதலாவது பெயில் வழங்கப்படும். அவர்கள் வெயில்ல பணத்தை கட்டிட்டு வெளியே வந்து கொஞ்ச நாட்கள் அவர்களால் எந்த பிரச்சனையும் அவர் ஊரில் வரவில்லை. அவர் எந்த காரணத்திற்காக உள்ள வந்தாரோ வெளியே போய் அதை பற்றி எந்த பிரச்சனையும் செய்யவில்லை என்கிற பொழுது வெயில் விடுதலையாக மாறும். நன்னடத்தை ஆவியானவருக்கு பிரியமானது. நன்னடத்தை கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நன்னடத்தை. பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுப்பது நன்னடத்தை. எதற்குன்னா சமுதாயத்துல மேல வருவாங்க, அதை விட்டுருங்க. நன்னடத்தை பிள்ளைகளை, கேரக்டர். ஏதோ சொல்லுவாங்க, எது போனாலும் பரவாயில்லை, கேரக்டர் போச்சுன்னா எல்லாம் போயிடும். கேரக்டர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அது அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு மகள்
தூர தேசத்திலிருந்து போன் செய்தார். 2.5 வருடமாக தன்னை நேசித்தவன் இனி என் வாழ்க்கையில வர்றதே வராது அப்படின்னு நான் போன் நம்பரை மாற்றி அவளை அறவே ரத்து செய்து விட்டான். இவள் புலம்புகிறார், 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 புலம்புகிறார். ஏன் என்று அவளுக்காக செபிக்கிற பொழுது ஆவியானவர் சொன்னார், அந்த மகனுக்கு இவளுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை தெரிய வந்ததனால் 2.5 வருடமாக நேசித்தவள் தனக்கு நேர்மையுள்ளவளாக இல்லை என்பதை கண்கூடாக பார்த்ததினாலே நிராகரித்தார். இவள் தன் கையை கத்தியால் கட் பண்ணி கொள்கிறேன் என்று சொன்னாலும் அவன் சொன்னான், இல்லை, உன் கூட என் வாழ்க்கை இல்லை. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளே, ஒழுக்கம் நம் கையில் கொடுக்கப்படுகிற சாவி. அதை நீங்கள் திறந்தால் ஆசீர்வாதங்களை நீங்களாகவே பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒழுக்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? You have to spend time with your Lord. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் உட்காரும். ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஆடிட்டிங் இருக்கும், கணக்கு வழக்கு, அல்லது ஒவ்வொரு மளிகை கடையிலும், வியாபார கடையிலும், துணி கடையிலும் கதவை சாத்துவதற்கு முன்பாக எவ்வளவு விற்றிருக்கிறது, எவ்வளவு வர வேண்டி இருக்கிறது என்பதை கணக்கு வழக்கு முடித்துவிட்டு தான் அந்த ஷட்டர் மூடப்படும். அன்றன்றைக்குரிய கணக்கு. ஆகவே நாளைக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்றால் குழப்பம் வந்துவிடும். ஆகவே அன்றன்றைக்குள்ளே அப்பத்தை எனக்கு தாரும் என்று இயேசு சொன்னது போல, தனி ஜெபத்தில் அன்றன்றைக்கு நாம் ஆண்டவரோடு உட்கார்ந்து, நான் இதை செய்தேன் ஆண்டவரே, இதை செய்யவில்லை ஆண்டவரே, இது தவறு, இது தவறு, இது சரி, எனக்கு தவறுகளுக்கு மன்னிப்பு தாரும், நல்லதை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் இயேசுவே என்று கணக்கு வழக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு பெயர்தான் ஆத்ம பரிசீலனை, ஆன்ம சோதனை என்று சொல்வார்கள். கிறிஸ்துவத்தில் அந்த காலத்திலிருந்து இரவு படுக்க போவது முன்பாக எல்லாரும் கண்ணு மூடி ஆத்ம பரிசோதனை என்று சொல்லுவார்கள். காலையிலிருந்து எங்க போனோம், என்ன சாப்பிட்டோம், யாரை பார்த்தோம், எதை பேசினோம், எது தேவையற்ற பேச்சு, எங்கே நாம் தேவையில்லாத இடத்திற்கு போனோம், நம்முடைய உடை நடை பேச்சு எப்படி இருந்தது, பொய் சொல்லமா, திருடமா, பென்சில் எடுத்தமா, ஒருத்தரை பத்தி குறை சொல்லமா அப்படின்ட்டு ஆலோசனை செய்து பரிசுத்த ஆவியாளர் வெளிப்படுத்த 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 அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உத்தம மனஸ்தாப ஜெபம் செபிச்சுட்டு படுக்கைக்கு செல்வோம். அது பரலோக அனுபவமாக இருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. பெரியவர்களும் அப்படி இருப்பதில்லை. பெரியவர்கள் பிள்ளைகளை அழைப்பதும் இல்லை. ஏனெனில் பிள்ளைகள் கீழ்ப்படியாத காலம் வந்துவிட்டது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய விருப்பப்படவில்லை. காரணம், பெற்றோருடைய வாழ்க்கையும் சீர்கட்டு போய் கிடப்பதுதான். கணவன் மனைவிக்குள்ள பரிசுத்தம் இழந்து போய் அங்கே எல்லா தவறுகளும் பிள்ளைகள் கண்கூடாத பார்ப்பதனால், தேவாலயத்தில் இருக்கிற தாய் வீட்டில் வேறு விதமாக இருப்பதனால், ஜெபத்தை நடத்துகிற தகப்பன் குடும்பத்தில் வேறு விதமாக இருப்பதனால், இந்த 2 கெட்ட வாழ்க்கை பார்த்து பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆகஸ்ட் 27ஆம் நாள் அன்னை தெரேசாவுடைய பிறந்த நாள். இன்றைக்கு உலகம் முழுசும் அந்த அம்மா பிறந்ததுனால எத்தனை பேருக்கு வாழ்க்கை என்று பாராட்டுகிறார். ஒழுக்கம். அவர்கள் சிறிய முட்டிக்கால் அளவுக்கு ஆடை போட்டுக் கொண்டிருந்த ஒரு கான்வென்ட்டில் வாழ்ந்தவர்கள், முட்டிக்கு கீழே வரைக்கும். அப்பொழுது வாலிபர்கள் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவருடைய உடம்பினுடைய நிறத்தை பார்த்து சிரிப்பாங்களாம். என்னால் அந்த பிள்ளைங்க பாவத்தில் விடக்கூடாது என்பதற்காக கொல்கத்தாவில் துப்புரவு பணி செய்கிறார்களே, அவர்கள் அணிகிற ஆடையை தன்னுடைய ஆடையாக, தன் சபைக்கு ஆடையாக தெரிந்து கொண்டு கழுத்து மூட, கை மூட, பாதம் வரைக்குமாக அவர்கள் அந்த ஆடையை தைத்து கொண்டார்கள், தலையை மூட. இன்றைக்கு உலகமே அவளை உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அன்னை என்று சொல்லுகிறது. நம்மை பார்ப்போமே, ஒழுக்கமற்ற வாழ்க்கை. நம் உடலையும் நம்முடைய ஒவ்வொரு
கடவுளுடைய புனிதமான காரியங்களை விற்பனை செய்கிறது போல பகிரங்கப்படுத்துகிறோம், காட்டுகிறோம், ஈர்க்கிறோம். முடிந்தால் பாவத்தை செய்கிறோம். முடிந்தால் பாவம் செய்த பிற்பாடு அதை மறைப்பதற்கு எல்லா காரியங்களும் துணிந்து செய்கிறோம். அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. எத்தனை அபார்ஷன் அது ஆண்டவரை மிக வேதனைப்படுத்துகிறது. ஆகவே தனிப்பட்ட கனெக்ஷன் ஆண்டவரோட உட்கார்ந்து கணக்கு வழக்கு முடிங்களேன். ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஒரு வாரம் நீங்கள் பரிசீலித்து பார்த்ததை போய் குருவார்கிட்ட சொல்லி பாவ சங்கீதம் செய்யணும். இந்த முறை எப்பொழுது திரும்பி வரப்போகிறதோ, திருப்பலிக்கு முன்பாக குருக்கள் அமர்ந்திருப்பார்கள், அந்த முறை எப்பொழுது வரப்போகிறதோ. இன்றைக்கு எல்லா சங்கங்களிலும் எல்லா தேவாலயங்களிலும் 1000 பேருக்கு 2 பேர் தான் பாவ சங்கீதம் செய்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் டேக் இட் ஈஸி அப்படி போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நான் சமைத்த பொழுது பாத்திரங்கள் இருந்தன. நாளைக்கு சமைத்த பொருட்களையும் அங்கே போட்டு வைத்தேன். 3வது நாள் சமைத்த பொருட்களையும் போட்டு வைத்தேன். எனக்கு பலு அதிகமாகிறது. பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு நான் சுத்தம் செய்து என் சமையல் அறையை, என் இருதயத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொண்டால் அங்கே பூச்சி புழு வருவதில்லை, எலி வருவதில்லை, பாம்பு வருவதில்லை, பிசாசு வருவதில்லை. என் இருதயம் சுத்தமாயிருப்பதனால் ஒருவேளை இன்று இரவு நான் மரித்தாலும் கூட மகிழ்ச்சியோடு நான் பரலோகத்திற்கு போவேன். ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு புனிதர்களும் இப்படி வாழ்ந்தார்கள். அது அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் நீங்கள் கண்களை மூடி இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் செய்த குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். கண்ணை மூடி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குற்றங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கும் இன்னிலிருந்து ஆன்ம பரிசோதனை செய்து அப்புறம் கண்ணை மூட சொல்றோமா? கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகள் படுக்க போது முன்னாடியே செல்போனை வாங்கி ஒரு பொதுவான இடத்தில் வச்சிருவீங்களா? இதெல்லாம் சிறிய சிறிய காரியங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காத்துக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் குழந்தை அப்படியிட்டு ஆண்டவரிடத்தில் செபிப்போம். ஆவியானவர் ஒருவருக்குள்ள வருவதற்கு பாவம் தடையாக இருக்கிறது. பாவத்தை நாம் அறிக்கையிடுகிற பொழுது இயேசு தன் இரத்தத்தினாலே கழுவுகிறார், தன் இருதயத்தின் தண்ணீராலே சுத்தம் செய்கிறார். அப்பொழுது நம் இருதயம் தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவ ஆவியானவரை நாம் நிறைத்துக் கொள்ளும் பொழுது தொடர்ந்து நாம் பாவம் செய்வதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் குற்றத்தில் ஈடுபடுவதில்லை. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக எங்கள் சமையல் அறையில் ஒரு சிறிய கெட்ட வாடை வந்தது. பொருட்படுத்தவில்லை. மீண்டும் அது அதிகமானது. 2 நாட்கள் கழித்து அந்த அறைக்குள் போகவே முடியும். அப்புறம் நாங்கள் தேடி பார்த்த பொழுது ஒரு முட்டை உடைந்து அழுகி போயிருந்தது. ஒரு முட்டை இவ்வளவு நாற்றத்தை கொண்டு வருமா? ஒரு மிருகம் செத்து போனதுடைய அந்த அளவுக்கு. அப்பொழுது அந்த முட்டையை தூக்கி போட்டுவிட்டு அதை பெனாயில் கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து அடுத்த வினாடி அந்த வாசனையும் போனது. அதே போலத்தான் அறிக்கையிடப்படாத பாவங்களும் கடவுளிடத்தில் சொல்லப்படாத குற்றங்களும் நம்மிடத்திலே மிகப்பெரிய நாற்றத்தை உண்டாக்கும். நம் பார்வையில், நம் பேச்சில், அனைத்திலும் அது வெளிப்படும். நம் தொடுதலில் வெளிப்படும், நம்முடைய ஆடையில் வெளிப்படும், நம்முடைய சிந்தனையில் வெளிப்படும், நம்முடைய தீர்மானங்களில் வெளிப்படும். எல்லா நேரமும் நம்முடைய எல்லாமே
அதை சுற்றியே பாவத்தை சுற்றியே இருக்கும். அப்படி வேண்டாம். அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடி செபிப்போம். ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று செபிப்பீர்களா? நீங்க செல்போன்ல இருந்தாலும் டிவியில பார்த்தாலும் சரி, முழந்தால் படியிட்டு கைகளை தட்டி இந்த பாடலை பாடுங்க. ஆவியானவர் நடுவில் இறங்கி வருவார். நாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். ஜெபிப்போமாக. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய தூய ஆவியே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. செய்து படுமா? எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிகுவாய், உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிகுவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுதிடமும் பக்தியும், ஞானம் பக்தி விமரிசையுடன் அறிவுதிடனும் பக்தியும், தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எனக்கு ஈவாயே, தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செய்து பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே இறங்கும் ஐயா, ஒழுக்கமான வாழ்வை தாரும் ஐயா. ஆவியானவரே வாரும் ஐயா, ஒழுக்கமான வாழ்வை தாரும் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, அபிஷேகம் செய்யுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை தூய்மைப்படுத்துங்கப்பா, என் பாவ சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. என் உடலை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனையை சிந்தனையாய் மாற்றுங்க, என் வாழ்க்கை உமக்காக அர்ப்பணிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. பிரமாணிக்கமாய் இருக்க கிருபை செய். வாலிபனாகிய என்னை, வாலிப பெண்ணாகிய என்னை உம்முடைய இரக்கம் தாங்குவதாக,
தவறி போன என்னை நீர் மீட்டெடுப்பீராக. நன்றி அப்பா. என் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ததனால் ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு போயின. எங்கள் பாத்திரம் அழுக்கடைந்ததனால் கடவுள் அளிக்க இருந்த எல்லா வரங்களும் தடைப்பட்டு போயிருந்தது. இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அதிசயத்தை காண்பீர்கள் என்றீரே அப்பா. இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மையாக்கிக் கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதி. யோசேப்புக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தபோது அவர் பரிசுத்தத்தை கைவிடவில்லை அப்பா. சூசன்னா பரிசுத்தத்தை கைவிடவில்லை. தானியேல் பரிசுத்தத்தை கைவிடவில்லை. மாதாமா கூட நீருடைய வாக்கை சொல்லுகிற பொழுது நான் கன்னியாயிற்றே, எப்படி இது நிகழும் என்று அவர்கள் பரிசுத்தத்தை கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டார்கள். எங்களுக்கும் அந்த வரத்தை கொடுத்து உம்முடையவர்களாய் மாற்றி ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்கள் மீண்டும் திறக்கப்படும்படி செய்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒழுங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன் அகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ இன்றே உங்களை அபிஷேகிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி ஆராதனை எல்லாம் உங்களுக்கு பதிவு செய்து அனுப்பப்படுகிற பொழுது பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி, மிக ஆழமான செய்தி, அதை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு உடன் பங்காளிகளாக, உழைப்பாளிகளாக நீங்கள் எங்களோடு சேர்ந்து பணி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடனே நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆன்மாவின் வேண்டுதல்கள் போடப்படுகிறது. குரலிலும் கேட்கும்படி அனைவருக்கும் அனுப்புங்க. நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நம் மறை மாவட்டம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பகுதி, இந்த உலகம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதே போல திருப்பலி பார்க்கிற பொழுது அந்த இறை வசனங்களை சொல்லி நீங்கள் எல்லோருக்கும் அதை கொடுத்து தியானத்திற்கு அழையுங்கள். அப்படித்தான் ஆராதனை. அன்புக்குரியவர்களே, வருகிற வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. அதிசய விதமாக இந்த மாதம் நமக்கு நிறைய வெள்ளிக்கிழமை கிடைத்திருக்கிறது. இது ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் வருகிற ஒவ்வொரு மக்களுக்கான சிறப்பான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு தனிப்பட்ட விதத்தில் சுகமளிக்கும் ஜெப வழிபாடும் கவுன்சிலிங்கும் கொடுத்து வழிநடத்தப்படும். திருப்பலி இருக்கும், மதிய உணவு வழங்கப்படும். ஆகவே நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து ஆசீர்வாதங்களை பெற்று சொல்லும்படி அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. அவர் நாமும் மகிமை பெறுவதாக. ஆமென்.